ஹாய் ஷென்பா. ஆ, என்ன திடீர்னு? சும்மா இந்த பக்கம் வந்தேன். நீங்க வேற வெளியில போகணும்னு சொன்னீங்களா, அதான் அப்படியே டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எதுக்குங்க? நான் தான் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு காலையிலே சொன்னனே. அதனால என்னங்க? ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. நேத்து நீங்க தற்செயலா வந்தீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டீங்க, சரி. ஆனா இன்னைக்கும் வந்து ஹெல்ப் பண்றேன்னு நின்னா அது என்னமோ பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு சென்னையும் பழக்கம் இல்ல, கஷ்டப்படுவீங்களேன்னு தான் வந்தேன். மற்றபடி வேற எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. சேச்சே, நான் தப்பா எதுவும் சொல்லல. பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதான் மனசுல தோணுனதை சொன்னேன். உங்களை தப்பு சொல்றது என்னோட நோக்கம் இல்ல. சார், இன்னைக்கு நீங்க பைக் எடுத்துட்டு வரலையா? இல்லம்மா, பைக் ரிப்பேரு, சர்வீஸ் விட்டுருக்கேன். ஆட்டோல தான் போறேன். அப்போ நானும் உங்க கூட ஆட்டோல வந்துடட்டுமா? தாராளமா மாமா. ஆட்டோ நிக்குது, நான் போய் வெயிட் பண்றேன். ஆமா சரிங்க, நான் சாரோட ஆட்டோலயே போயிடுறேன். பாவம், எனக்காக நீங்க இவ்வளவு மெனக்கடுறீங்கன்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு. அதனால என்னங்க, என்னால முடிஞ்சதை நான் ஆஃபர் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க. சரிங்க, வரேன். ஓகே, பாய். போலாமா? போலாம் சார். என்ன செண்பகம் ஆபீஸ் முன்னாடி நிக்கிறீங்க? இல்ல, சும்மா அப்படியே வந்தேன். சாயங்காலம் ஏதோ ஒர்க் இருக்குன்னீங்க. ஆமா, சொன்னல, அதுக்கு தான் வந்தேன். இங்க தான் பக்கத்து தெருல ஒரு மீட்டிங், திடீர்னு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் இங்க நிக்கிறேன். பக்கத்து தெருவுல கேன்சல் ஆன மீட்டிங்ல இந்த தெருவுல வந்து நிக்கிறீங்க. அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே சும்மா ஷென்பாவை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இப்பதான் ஆபீஸ் ஸ்டாஃப் யாரோ ஃபேமிலிக்கு பணம் கொடுக்கணும்னு போனாங்க. சரி, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா காலையில ஆஃபர் பண்ணது மறுபடியும் ஆஃபர் பண்ணிட்டா, காஃபி வித் சமோசா ஆர் வாட் எவர் யூ விஷ். ஓகேவா? ஓ ஷூர், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், போலாமே. அதான் மீட்டிங் தான் கேன்சல் ஆயிடுச்சே. சரி வாங்க, அப்ப போலாம். என்னங்கடா இது? நேத்து இவ அவன் கூட போனா, இன்னைக்கு அவ வேற ஒருத்த கூட போறா. இவன் அவளை பிக்கப் பண்றதுக்கா இங்க வந்தான், இப்போ இவளை பிக்கப் பண்ணிட்டு போறான். நான் அவளை பார்க்கறதுக்காக வந்தேன், அவகிட்ட பேசுறதுக்காக தானே வந்தேன். இப்ப எனக்குள்ள நானே பேசிட்டு இருக்கேனே. அப்புறம் பியூல், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனீங்களா? பார்த்துட்டே வந்துட்டேன். காட் தி ஒர்க் ஆர்டர். கிரேட். ரொம்ப பெரிய ஈவெண்டா அவங்க பிளான் பண்றாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. நான் ஏற்கனவே பண்ண ஈவென்ட்ஸோட ஆட், சிடிஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தேன். அது எல்லாமே அவங்க பார்த்தாங்க. they were very much satisfied with my work. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க, அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. you got the orderன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் நடத்தின ஈவென்ட்ஸ்லயே இதுதான் ரொம்ப பெரிய ஈவெண்டா இருக்க போகுது. I was so much excited. நல்ல பேரும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். This is gonna be a milestone in my career. பிரேம், அதுக்கு நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜர்னு எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு ஒரு ஈவென்ட் மேனேஜரை தேடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் a middleman. இதுக்கு மேல இதில் நான் செஞ்சது என்ன இருக்கு? பிரேம், உங்க ஃப்ரெண்ட் சாய் சொன்ன மாதிரி நீங்க ஒரு தன்னடக்க திலகம் இல்லையா? இந்த கேள்விக்கு எப்பவுமே நான் இல்லைன்னு தான் பதில் சொல்வேன், ஏன்னா அதான் உண்மை. டர்ட்டி ஸ்கவுண்டரல். ஆனா நீ ஆர்டர் வாங்குனதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு. என்ன பிரேம், நான் ஆர்டர் வாங்குனதுல சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்ப வருத்தப்படுறீங்க. பின்ன என்ன, நான் ரெஃபர் பண்ணதுக்கு தான் இதெல்லாம் கேட்டேன். இப்போ உனக்கு ஆர்டரே கிடைச்சிருக்கு, இதுக்கும் நீ வந்து காஃபி டீயோட முடிக்கிறேன்னு சொன்னா எப்படி? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பெரிய ட்ரீட்டே கேட்டிருப்பேன். அதுக்கு என்ன, இன்னொரு நாளைக்கு கொடுத்துட்டா போச்சு. இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குன்னு சொன்னனால தான் நான் உங்களை கூப்பிடல. ஆனா நீங்க என்னன்னா செண்பகா ஆபீஸ் வாசல் முன்னாடி நின்னுட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு காலையில அவளுக்கு கால் பண்ண, சாயந்தரம் ஏதோ இறந்து போன ஸ்டாஃப் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா.
சரி அவளுக்கு மெட்ராஸ் பழக்கம் இல்லையே, ஹெல்ப் பண்ணலாமே தான் போனேன். இப்போ உனக்கு பண்ணலையா அது மாதிரி தான். ஆனா அவ வேண்டாம், ஆட்டோலயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டா. ஐய், எனக்கு பண்ண ஹெல்ப் மாதிரியா இது? கொஞ்சம் அதிகப்படி மாதிரியா தான் இருக்கு. உங்களுக்கு அவ மேல ஏதோ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ரைட்? சச்சே, ஜஸ்ட் அ ஹெல்ப், நத்திங் மோர்ப்பா. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பண்ற உதவி தான் இது. உனக்கு செய்யற மாதிரி தான் அவளுக்கும். சரி சரி, எனக்கு என்னவோ இது கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இஃப் ஐ எம் ராங், டோன்ட் மிஸ்டேக் மீ, ஓகே? யா ஓகே. செம்பகா வந்துட்டியாம்மா? போ, அப்படியே மத்திட்டு சொல்லிட்டு வா, கிளம்பலாம். என்னக்கா அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு உங்க அம்மா வந்திருக்காங்களா? சீக்கிரம் போக வேணாமா? சாரம்மா தான் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு செம்பகா கூட்டிட்டு வா. நாங்க அதான் பூரா பரபரன்னு வேலையை முடிச்சிட்டே. நீ போய் சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம். சரிக்கா. அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போ. ம். இந்தாங்க அத்தை. இப்பதான் வந்தா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? அம்மா வந்திருக்காங்க அத்தை. ஓ அம்மாக்காரி மெட்ராஸ் வரைக்கும் வந்தவளுக்கு நாங்களா கண்ணுக்கு தெரியலையாங்கும்? நேரா ஹாஸ்டல்ல போய் உட்காந்துக்கிட்டா. என்னை பார்க்கறதுக்காக ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க அத்தை. ஆனா அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இங்க வரத்துக்கு அவங்களுக்கு வழி தெரியாது, அதான் நாளைக்கு இங்க வரும்போது அவங்கள என் கூட கூட்டிட்டு வரேன். ஆனா ஓ அம்மைக்கு ஹாஸ்டலுக்கு போறதுக்கு மட்டும் வழி தெரிஞ்சுச்சோ? டேய், என் தங்கச்சி அவ பொண்ணை பாக்குறதுக்கு நேரா ஹாஸ்டலுக்கு போயிருக்கா. அதான் நாளைக்கு இங்க வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லியிருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ செம்பகாவை நடத்தின விதத்துக்கும் அவளை பேசின பேச்சுக்கும் என் தங்கச்சி இங்க வந்து உன்னை பாக்குறேன்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இல்லனா மட்டும் உம்மா தங்கச்சிக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும். போய் டியூஷன் எடுத்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு வாருமே. நான் போயிட்டு வரேன் அத்தை. சரி சரி, போயிட்டு வந்துரு. அம்மா வந்திருக்கா, ஆட்டுக்குட்டி வந்திருக்கான்னு அங்கேயே ஆட்டம் போட்டுட்டு இருக்காத. ஓ அம்மா ஹாஸ்டல் சோத்துக்கும் சொகுசுக்கும் அப்படியே கிறங்கி மயங்கி இருந்துற போறா. அவகிட்ட சொல்லு, சொந்தக்காரங்கன்னு நாங்கெல்லாம் இருக்கோம், சாப்பாடு மட்டுமே உலகம் கிடையாது. என்ன என்ன இழிப்புண்ணே? இல்ல இல்ல, நீ எல்லாம் சொந்த பந்தத்தை பத்தி பேசுறியே, அதை நினைக்கும் போது இருமலோடு சிப்பு வந்துச்சு. நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஹாஸ்டல் சொகுசுல அப்படியே கிறங்கி பேரக்கூடாதுங்கிறது ஒரு அக்கறையில தான் சொன்னோம். டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். அடிக்கடி இந்த ஹாஸ்டல் மயக்கம், ஹாஸ்டல் சொகுசுன்னு சொல்றியா, அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு. ஹாஸ்டல் சொகுசுனா உமக்கு என்னன்னே தெரியாதாங்க? தெரியாதனால தான் நீ கேக்குற, சொல்றி. இருந்த இடத்துல சாப்பாடு வரும், நாம ஒண்ணு பொங்கி திங்க தேவையில்ல. பாத்திரத்தை விளக்க வேணாம், வீட்டை பெருக்கி துடைக்க வேணாம், அப்படியே உட்கார்ந்த இடத்துல தின்னுட்டு நல்லா படுத்து தூங்கலாம். இதுதான் ஹாஸ்டல் சுகமா? அப்போ ஒண்ணு பண்ணுவோமா, உன்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுற. நீ அங்க போய் இந்த ஹாஸ்டல் சுகத்தெல்லாம் அனுபவி. உனக்கும் சுகம் கிடைக்கும், எங்களுக்கும் இந்த தொந்தரவெல்லாம் மிச்சம். நாங்க இப்படி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? இப்படி வாரும் என்ன இன்னொன்னு வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? உம்மை கொண்டு போய் ஒரு மடத்துல விட்டுடுறேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு பஜனை பாட்டு பாடிட்டு அலையும். எனக்கு என்ன தலையெழுத்துங்கிற? இவ ஒருத்தி முன்ன போன முட்டுவா, பின்ன வந்தா இடிப்பா. அம்மா, இவ இப்படிதாம்மா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. இப்பதான் இடி இடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மழை பெய்யும். அந்த மழை பெய்யற சாரல் உன் உடம்புல பட்டா உன் உடம்புக்கு ஒத்துக்காது. நீ முதல்ல கிளம்பு, புறப்படு. சரிங்க மாமா, வரேன் அத்தை. சரி சரி, சீக்கிரம் வந்துரு, மறந்துட கூடாது காலையில. போமா. அம்மா, இது எதுக்குடி? இடி இடிக்குன்னு சொன்னீர்ல, எப்படி இடிக்குன்னு இடிச்சு காமிச்சேன். அடங்கொப்பந்தானே. உம்ம தங்கச்சி பெரிய மகாராணி, அண்ணாச்சி கூப்பிடாம வீட்டுக்கு வரமாட்டாக. வாங்க மகாராணி, வாங்க மகாராணின்னு நம்ம வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணும். வாங்க. ஐயே, என் தங்கச்சி இங்க வந்து உன்னை பார்க்காம அப்படியே போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டி. முறைக்காத, அப்படியே குத்தி விடுவோம். குத்தி என்ன ஆட்டம். அப்படியே இங்க வந்து கொட்டிர போறான்னு நாங்க தன்னாந்து காத்துக்கிட்டு இருக்கோம் பாரு. தருத்திரம் வீட்டுக்குள்ள வர்றதும் உம்ம தங்கச்சி வீட்டுக்குள்ள வர்றதும் ஒண்ணுதான். வராம இருக்கிறதே நல்லது. இந்தம்மா வெங்கடேஷா, எங்கம்மா இந்த வெங்கடேஷனை காணா? தெரியல, நான் எங்கேயோ வெளியே போயிருக்காரு போல. ஏமா, அவன் வெளியில போறேன்னு சொன்னா நீ போக வேணாம்னு சொல்ல வேணாமா? அவனை வெளியில அனுப்ப வேணாம். அவன் ஒரு மார்க்கமா இருக்கான்னு தானே கடைக்கெல்லாம் நானே போயிட்டு வந்துட்டு இருக்கேம்மா. அவன் என்னடானா நான் இல்லாத நேரமா பார்த்து வெளியில எஸ்கேப் ஆயிட்டான். நீங்களும் அவனை போடான்னு சொல்லிட்டீங்க போல. ஏண்டா மகா, அந்த பொண்ணுக்கு தான் தெரியாது, நீயா சொல்ல வேணாமா?
ஏண்டா அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு வெளியே போறேன்னு சொன்னாரு. நான் அதுக்கு ரத்னா வந்தோன்னா போங்கன்னு சொன்னேன். எங்க அவர் கேட்குறாரு? அவர் வீட்டில் உட்காந்து அவரம்மா கட்டியா போட முடியும்? அவனே ஒரு வெட்டி பைய. அவன் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனானா இவரும் போன்னு சொல்லிட்டாராம். அந்த பரதேசி குடிக்க தான் போறாங்கிறது உனக்கு தெரியாது? கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க. சரி நீ தான் சொல்லல, அவனுக்காவது அறிவு வேணா? புண்ணாக்கு வரட்டும், அவன் வச்சுக்கிறேன் நான். அண்ணே, வெங்கடேஷ் அண்ணாவை எதுக்கு திட்டுறீங்க? அவர் ரொம்ப நல்லவர், திட்டாதீங்க. நல்லவன் தான்மா, ஆனா குடிக்கார பயலாச்சே. சரக்க பார்த்தோன்னா அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போயிடும். அதோட வெங்கடேசனை அவங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும். சிக்கனானா அப்புறம் நமக்கு சிக்கலாயிருமா. இந்த மாதிரி சமயத்துல நாம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். இப்படிதான் ஒரு தடவை கேஸ் தீர்ந்து போச்சு. ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லி அவருக்கு ட்ரை பண்ணான். அவர் நல்ல போதையாகி மட்டையாயிட்டு அடுத்த நாள் நைட்டு தான் வந்தாரு. டேய், அதுக்கு தாண்டா நானும் பயப்படுறேன். நம்ம இருக்கிற சூழ்நிலையில அவன் சரக்கு அடிக்கிறான்னு சொல்லி வெளியில போயிட்டு அவங்க பார்வையில பட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும். சே, ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுறான் பாரு. இவனை நம்பி ஏன்டா இந்த காரியத்துல இறங்கணும்னு இருக்கு. சரிடா ரத்னம், எதுக்கும் உரி பண்ணிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. ஏன் தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? உட்காருங்க. புது இடம், தனியா இருக்க என்னமோ போல இருந்துச்சு, அதான். ஐயோ சாரிங்க, நானாவது வந்து உங்களை கவனிச்சிருக்கணும். தனியா நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சும்மா இருந்துட்டேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு எத்தனையோ வேலை. உங்க பொண்ணு வேற வந்திருந்தாங்க போல இருக்கு. செண்பகா சொல்லியிருக்கா, பொண்ணை பெத்தாலே கஷ்டம்தாங்க. ஏன் விஷயத்துல பொண்ணு கஷ்டம், பையன் ரொம்ப கஷ்டம். ஆனா உங்களுக்கு உங்க பொண்ணுதான் ரொம்ப உதவியா இருக்கா. உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்ச வரும்மா. அம்மா, என்னடி இது? இப்படி வந்து கட்டி பிடிப்பாங்க? வயசு என்னாச்சு உனக்கு? அம்மாவை பொண்ணு கட்டி பிடிக்கிறதுக்கு வயசா வேணும்? எவ்வளவு வயசு கூடனாலும் அம்மாவுக்கு பொண்ணுலேன்னு ஆயிருமா? இப்படிதான் ஒட்டுதலா இருக்கணும். செம்பகா அப்பப்ப எங்க அம்மாவுக்கே முத்தம் கொடுத்துருவா. ஆமா, என் பொண்ணு கூட எனக்கு அவ்வளவு முத்தம் தந்ததில்ல. சிவதானா அமுதா எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அமுதா உனக்கு தலைக்கு மாற்ற கிளிப் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கா, மேல வச்சிருக்கேன். நான் ஊர்ல இருக்கும்போது என்னோடது புடுங்கி போட்டுப்பா, இப்போ அவ எனக்கு வாங்கி கொடுக்கறாளா? இல்லடி, போட்டிக்கு ஆள் இல்லாம ரொம்ப எங்கி போயிட்டா. தானு அவன் பங்குக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையாமா? அக்காவுக்கு கல்யாணமே நான் தான் பண்ணி வைக்க போறேன், அதனால செலவெல்லாம் இப்ப செய்ய முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்புறமா செய்யறேன்னு சொன்னான். அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வர காசு வேண்டாமாம்மா. அதுவும் இல்லாம நான் அவசரமா கிளம்பி வந்தேன். என்னம்மா அவ்வளவு அவசரம்? என் பொக்கிஷம் களவு போடக்கூடாதேன்னு ஓடி வந்தேம்மா. என்னம்மா குழப்புற? என்ன பொக்கிஷம்? கேட்டீங்களா செண்பா என்ன காரியம் பண்ணானு? என்னம்மா என்ன கேட்கணும்? எல்லாம் நீ போட்டுட்டு இருக்கிற ஆட்டத்தை பத்தி தான். இங்க பாரு செந்தில், உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவன் பேசுறதுல என்னடி தப்பு இருக்கு? என்னம்மா நீ அவன் பக்கம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு செண்பகா, உன்னை பத்தி நான் கேள்விப்படுற விஷயம் எதுவுமே நல்லா இல்ல. நல்லா இல்லாத அளவுக்கு அப்படி என்னம்மா கேள்விப்பட்ட? நீ ரொம்ப ஊர் சுத்துறியா, யாரோ ஒரு பையனோட உனக்கு சிநேகிதமா, இப்படி எல்லாம் உன்னை பத்தி ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடி. உங்க அப்பா இறந்தப்ப கூட நான் இவ்ளோ கவலைப்பட்டதில்ல. ஆனா இப்போ நீ நடந்த நடவடிக்கை கேள்விப்பட்டப்போ நான் ரொம்ப நில குளிஞ்சு போயிட்டேன்டி. செண்பகா, மொத்த குடும்பமும் உன்னை நம்பி தாண்டி இருக்கு. உன் தம்பி தங்கச்சி பத்தி கூட நான் கவலைப்படல. நீ ஆளாற வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அப்படியே உன் தம்பி தங்கச்சி ஆளாற வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஆனா நீ கீழே விழுந்துருவேன் தான் நான் கவலைப்படுறேன். ஏதோ நான் நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்படாத மாதிரி பேசுற. உன் நடவடிக்கை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படி என் நடவடிக்கையில என்னம்மா தப்பா தெரியுது? உங்களுக்கு யார் சொன்னது? ஏய் செண்பகா, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? நான் தான் உங்க அம்மாவுக்கு சொன்னேன். என்னம்மா சொன்னா இவன்? நீ அந்த பயலோட சுத்துறேன்னு சொன்ன. என்ன இப்போ கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நீ என்னமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? எந்த பையனோட சுத்துற? அதான் ரொம்ப தேங்க்ஸ் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே அந்த பிரேம் பயலோட. நேத்து பூராவா அவன் கூட தானே பைக்ல சுத்திட்டு இருந்த. காலையில போனவ சாயங்காலம் வந்து நிக்கிற. எங்க போன? அத கேக்குறதுக்காக தான் அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நாங்களாம் கேட்டா நீ மசிய மாட்டல, அதான் அத்தையே போய் கூட்டு வந்திருக்கேன்.
ஏமா இவன் சொன்னதை நம்பி என்ன விசாரிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தியா? என் மேல நம்பிக்கை இல்லையாமா உனக்கு? நம்புற மாதிரி நீ நடந்துக்கலையே. முன்னாடி ஒரு தடவை சொல்லாம கொள்ளாம நீ தஞ்சாவூருக்கு போயிட்ட. அப்போ உங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்போ இவன் என்னமோ சொல்றான். உன்னை பத்தி விஷயங்களை மத்தவங்க தான் என்கிட்ட வந்து சொல்றாங்க. நீயே சொல்ல மாட்டேங்கிற. சரியான விஷயம் தான் நீயே சொல்லி இருப்ப. விஷயம் சரியில்லைங்கிறதுனால என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்புறம் எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? அம்மா, அந்த பையனோட போனது நேத்து. நான் உன்கிட்ட சொல்றதுக்குள்ளயும் இவன் சொன்னதை நம்பி நீயும் கிளம்பி இங்க வந்திருக்க. சொல்றதுக்கு அவகாசமே இல்லாம பண்ணிட்டு அப்புறம் ஏன் சொல்லலனா என்ன அர்த்தம்? நீ விசாரிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலமா. ஆனா அத விசாரிக்கிறதுக்கு சாட்சியா ஒரு குரங்கு கூட்டிட்டு வந்திருக்க பாரு. அதான் தப்பு. போட அருவால. யார பார்த்து குரங்குன்ற? ஒன்னதாண்டா குரங்கு. இவனுக்கு சந்தேகம் வேற வருது வரேன். அதான் அம்மா பொண்ணு பேசிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு இடையில வந்து சிங்கு 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 குளிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளு. பிரேமங்கிறவரு ஒரு ஃப்ரெண்டு, தற்செயலாத அறிமுகம். நேத்து எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. எல்லாரும் அங்க போயிட்டாங்க. எனக்கு போறதுக்கு வழி தெரியல. என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன்னு என்ன கூட்டிட்டு போனாரு. திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டாரு. இதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. ஆட்டோக்காரன் அட்ரஸ் கொடுத்திருந்தா கொண்டு போய் விட்டுருக்க போறான். அதுக்கே அந்த பையலோட இவ பைக்ல போனோம். ஒரு வயசு பொண்ணு ஆம்பளையோட பைக்ல போனா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? ஆட்டோக்காரன் ஒரு ஆம்பளை தானே. முகம் தெரியாத ஒரு ஆட்டோக்காரன் கூட தனியா போனா அது தப்பு இல்ல. தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட பைக்ல போனா அது தப்பா? அது தப்புன்னு சொன்னா கோளாறு அத சொல்றவங்க புத்தில தானே தவிர என்கிட்ட இல்ல. சவாசு அப்படி போடு. எம்மா, வாயே பேசாத பிள்ளை என்ன பேச்சு பேச பாத்தீங்களாமா? சரி, நேத்து யாரோ ஒருத்தன் செத்து போயிட்டான். தற்செயலா அந்த பையனும் வந்தான், நீயும் போன. சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கும் அந்த பையன் ஆபீஸ்க்கு வந்தானே, அது எதுக்கு? இன்னைக்கு தற்செயலா தான் வந்தானா? அப்போ உன் விஷயத்துல ஏகப்பட்ட தற்செயல் இருக்கே ஷென்பா. சம்திங் ராங். அத என்னத்த சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதா குத்தாலத்துல நீங்க வந்த? பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம். பாயிண்ட் என்னன்னு கேளு. மேடம், என்ன மேடம் நீங்களும் பேசாம இருக்கீங்க? உங்க அபிமான புத்திரி செல்வி செண்பகாதேவி பண்ண வேலைய பாத்தீங்களா? உங்க நியாய தராச கையில எடுங்க மேடம், எடுங்க. என்ன செண்பகா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? இன்னைக்கும் பிரேம் அங்க வந்திருந்தானா? உண்மைதான் மேடம். ஆனா இன்னைக்கு நடந்ததும் தற்செயல் தான். பிரேமோட கிளையண்ட் ஆபீஸ் எங்க ஆபீஸ் தெருவுக்கு பக்கத்து தெருவுல தான் மேடம் இருக்கு. அங்க வரும்போது தற்செயலா என்ன பார்த்தாரு.